Hi everyone. Today இந்த வீடியோல நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா எக்ஸெல்ஸ்குள்ள இருக்க டேட்டாவை எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம ஒரு காப்பி பேஸ்ட் பண்றது ஒரு எக்ஸெல்ல இருந்து இன்னொரு எக்ஸெல்க்கோ இல்ல இந்த ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கோ ஒரு டேட்டாவை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணனும்னா நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணனும் அந்த டேட்டாவை. இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணாதான் நெக்ஸ்ட் செல்லுக்கு மூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம டேட்டாவை காப்பி பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணனும். சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட் தான் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா கண்ட்ரோல் ஏ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் ஆல், அதாவது ஒரு ஷீட்டில் இருக்க ஓவரால் டேட்டாவை எப்படி சிங்கிள் ஷாட்டில் காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் கண்ட்ரோல் ஏ. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த டேட்டாவை நான் இப்போ காப்பி பண்ணணுன்னா இப்படி மவுஸை வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எனக்கு தேவையான டேட்டாவை நான் செலக்ட் பண்ணணும். இப்படி நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் சி, ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த காப்பி பண்ணுறது கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருப்போம். கண்ட்ரோல் சிங்கிறது காப்பி பண்ணுறதுக்குன்னு. ஸோ இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சின்னு கொடுத்தா தான் காப்பி ஆகும். பட் நம்ம மவுஸை வச்சு தானே இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மவுஸை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ண தேவையில்லைன்னா நம்ம சிங்கிள் ஷாட்டில் எப்படி இவ்வளோ டேட்டாவும் காப்பி பண்ணுறது, அதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்டு தான் கண்ட்ரோல் ஏ. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா என்டையர் டேட்டாவும் காப்பி ஆயிடும். பட் இந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டா மொத்தமாக ஒரு ஷீட்டில் இருந்து மொத்தமாக காப்பி பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோன்னா அதில் இன்னொரு விஷயம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்பேசஸ் எப்போவுமே ஒரு டேட்டா ஷீட்டில் ஸ்பேசஸ் இருக்குன்னா எந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணாலும் 1க்கு 2 டைம் கிராஸ் செக் பண்ணிக்கணும், எல்லாமே அந்த ஆக்ஷன் நடந்திருக்கா அப்படின்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிளாங்க்ஸ் இருக்கும் போது எப்பயுமே ஈவன் ஒரு சில ஷார்ட்கட் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நம்ம மூவ் பண்ணுற ஷார்ட்கட் கூட பிளாங்க்ஸ் இருக்கும் போது நார்மல் இப்போ கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே போய் ஸ்டாப் ஆகுதுன்னா, இப்போ இந்த மாதிரி பிளாங்க் இருக்கும்போது கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஸ்டாப் ஆகிடும் நம்ம சொல்லியிருப்போம். அதே போல் தான் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணாலும் பிளாங்க்ஸ் இருக்கும் போது அது நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட நம்ம டபுள் செக் பண்ணிவிட்டு அந்த பிளாங்க்ஸ் இருக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். அதே தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ட்ரோல் இங்கே டேட்டா இது வரைக்கும் இருக்குது, இங்கே பிளாங்காக இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ஏ நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். அதுபோல் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு செல்லில் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, எங்கே வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணாலும் அதே தான் ஒர்க் ஆகும், இங்கே கிளிக் பண்ணாலும் அதே தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போது பட் நீங்கள் டேட்டா இருக்கும் போது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாங்க் இருக்கிறதுக்கு முந்தின செல் வரைக்கும் தான் காப்பி ஆகுது, இது காப்பி ஆகலை. ஸோ அதுதான் சொல்கிறது. ஈவன் இப்போது நான் எப்படி இப்போ ரோவில் பிளாங்க்ஸ் வச்சுக்கணும், அதுபோல் காலம்லேயே ஒரு செல்லை ஒரு காலம் பிளாங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். காப்பி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா வச்சுருக்கோம். பிளாங்க்ஸ் அங்கங்கே இருக்குன்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏன்னு கொடுக்குறீங்கன்னா இது மட்டும்தான் காப்பி ஆகும். அப்போது என்ன பண்ணணும், இன்னொரு டைம் ஜஸ்ட்டு சிம்பிள் தான், மறுபடியும் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் ஷீட்டுமே காப்பி ஆகிடும். இப்போது நீங்கள் இந்த காப்பி பண்ணதை ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கோ இல்லை ஒரு எக்ஸல்லேருந்து இன்னொரு எக்ஸலுக்கோ ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இப்போ செலக்ட் தான் இருக்குது, இன்னும் காப்பி ஆகலை. ஸோ கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த ஷீட்டில் நான் பேஸ்ட் பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணால் தான் பேஸ்ட் ஆகும். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எரர் அடிக்கும். அது ஏன்னு சொல்கிறேன், அந்த டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறேன். இப்போது நீங்கள் இந்த டேட்டாவை மட்டும் காப்பி பண்ணுறீங்கன்னா எங்கே வச்சு பேஸ்ட் பண்ணாலும் எரர் இல்லாமல் பேஸ்ட் ஆகும். தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம காப்பி பண்ணுற டேட்டா கம்மியான செல்ஸ் அண்டு கம்மியான ரோஸ் அண்டு காலமில் தான் இருக்குது. பட் இப்படி நீங்கள் என்டையர் இந்த மாதிரி ஓவராலாக எக்ஸல் ஃபுல்லாக செலக்ட் ஆகுதுன்னா நமக்கு ஒரு லிமிட்டு பார்த்துருப்போம். அதாவது ரோவோட லிமிட் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம், 10,48,000. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் ரோவோட லிமிட்டு. அதே போல் காலம்ஸோட லிமிட் பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்பர்ஸில் வராது, அது ஏபிசிடியில் வரும். ஸோ இசட் வரைக்கும் வந்துருச்சுன்னா மறுபடியும் ஏஏன்னு ஸ்டார்ட் ஆகும், ஏஏஏபின்னு. அதே போல் மறுபடியும் ஏஇசட் வந்துருச்சுன்னா பிஏன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு காலம்ஸோடது போகும். இப்போது இந்த கண்ட்ரோல் ஏ கொடுத்து இது வரைக்கும் காப்பி பண்ணால் பிரச்சனை கிடையாது. பட் மறுபடியும் கண்ட்ரோல் ஏ கொடுக்கும்போது எல்லா எக்ஸலுமே இந்த என்டையர் ரோஸ் அண்ட் காலம்ஸ் பேஸ்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மொத்தத்துக்கே ஒரு லிமிட் இருக்குல்ல, அப்போ லிமிட் இருக்கும் போது இங்கே கிளிக் பண்ணால் தான் கரெக்டான அந்த லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் வரைக்கும் நமக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஒரு செல்லு மேலேயோ இல்லை ஒரு செல்லு கீழேயோ வச்சாலும் எரர் தான் அடிக்கும். ஏன்னா நமக்கு அவ்வளோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. மேக்ஸிமம் செல்லை நம்ம காப்பி பண்ணிடுவோம். அப்போ
இந்த மாதிரி ஓவரால் எக்ஸலையும் காப்பி பண்ணும்போது ஃபஸ்ட்டு செல்லிருந்து பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் பேஸ்ட் ஆகும், அப்படி இல்லைனா எரர் தான் அடிக்கும். பட் இப்படி நீங்கள் வந்து டேட்டா காப்பி பண்ணும்போது நீங்கள் எங்கே வேணாச்சும் கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பேசஸ் நமக்கு எவ்வளவோ ரோஸ் கீழே இருக்குது, எவ்வளவோ காலம்ஸ் இருக்குது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை வந்து சிங்கிள் ஷாட்டில் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் கண்ட்ரோல் ஏ. இப்போ இந்த மாதிரி பிளாங்கே கிடையாது எனக்கு, ஸோ இவ்வளோ தான் என்னோடய டேட்டானா இப்போ நீங்கள் சிம்பிளாக இங்கே இந்த டேட்டாக்குள்ளே எங்கே வேணால் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும், செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு நியூ எக்ஸலில் இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த கண்ட்ரோல் ஏவோட ஃபங்க்ஷன். நான் ஏன் இந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, மறுபடியும் சொல்கிறேன், இது பிகினர்ஸுக்கு தான். ஸோ பிகினர்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸல் நியூவாக இருக்கும். ஏற்கனவே எக்ஸல் ஒர்க் பண்ணுற தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் வந்து இது எதுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்போ தான் எக்ஸல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட வந்து பெருசாக தான் இருக்கும். அதுக்காக தான் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போது ஓவரால் டேட்டாவை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் கண்ட்ரோல் ஏ. இல்லை எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செக்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட செல்லு இல்லை பர்டிகுலர் ரோஸ் மட்டும் காப்பி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். இது ரொம்ப சிம்பிள் தான். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் இந்த 4 ஆரோ இருக்குல்ல, நம்ம ரைட் சைடு காப்பி பண்ண போகிறோம்னா செலக்ட் பண்ண போகிறோம்னா ரைட் சைடு, லெஃப்ட்னா லெஃப்ட்டு, அப்னா அப் ஆரோ, டவுன்னா டவுன் ஆரோ. பட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அப் ஆரோ இல்லை டவுன் ஆரோ இந்த இதை யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குன்னு ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது எனக்கு என்னென்னா இந்த ரோ மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என்னோடய மவுஸை வச்சு இந்த மாதிரி கர்சரை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணி நான் காப்பி பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்டு தான் இந்த ஷிஃப்ட் ஆரோஸ். ஓகேங்களா? இப்போது இதுதான் நம்ம இங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா இங்கே கிளிக் பண்ணிக்கங்க, மவுஸ் வச்சு ஒரே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடு ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் அப்படியே செலக்ட் ஆகுறது. அதே போல் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இல்லை எனக்கு இந்த இது வேண்டாம், எனக்கு ஜி காலம் வரைக்கும் தான் செலக்ட் பண்ணணும், ஆனால் இப்போ நான் மறுபடியும் இவ்வளோ தூரம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேனே, இப்போ நான் மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி ஜி வரைக்கும் செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிடுறீங்க. எனக்கு இந்த ஜி காலம் வரைக்கும் தான் வேணும், இந்த 2 காலம் வேணாம்னா ஒன்றுமே இல்லை, ஜி எங்கே இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் டேட்டா செலக்ட் பண்ணியிருந்தாலும் அப்படியே அந்த லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே ரிவர்ஸில் வரும். அவ்வளோதான். இப்போது இவ்வளோ வேண்டாம், எனக்கு வந்து 10th ரோ வரைக்கும் தான் வேணும்னா சிம்பிள் தான். எப்படி லெஃப்ட் சைடு வந்தோம்னா இந்த லெஃப்ட் சைடு அப்படியே வந்து செலக்ட் ஆகிட்டு வந்தது, அதே போல் நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணி வந்து ரிவர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆக்ஷனை. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு லெஃப்ட்டில் வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு லெஃப்ட் ஆரோ, எனக்கு இதில் வந்து 7th ரோ வரைக்கும் தான் வேணும்னா அப்படியே அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வரைக்கும் போகும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம இந்த 4 ஆரோ ப்ளஸ் ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுற செல்லை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறேன்ல மவுஸை வச்சு கிளிக் பண்ணுங்கன்னு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மவுஸை வச்சு கூட நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம். நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி நேவிகேஷனுக்கு இந்த 4 ஆரோ மார்க் இருக்குங்கள, 4 ஆரோ மார்க் இருக்குல்ல, ஸோ இதை வச்சே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு செல்லில் போகிறதுக்கு நான் வந்து மவுஸ் வச்சு கிளிக் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கீபோர்டை யூஸ் பண்ண பழகுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். இப்போ நான் வந்து எனக்கு இங்கே ஏலேருந்து நான் வந்து செலக்ட் பண்ணால் நான் இந்த ரோவில் இருக்கேன், இங்கே இருக்கேன்னா அப்படியே ஜஸ்ட் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் அப்படியே வந்து ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் ஆரோ அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். நீங்கள் வந்து இப்படி கிளிக் பண்ண வேண்டாம், ஒவ்வொரு டைமும் இப்படி வந்து பட்டனை டைப் பண்ண தேவையில்ல. ஒரு டைம் இப்படி பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதே போல் தான் ரைட் சைடு இப்படி நீங்கள் ஒவ்வொரு செல்லுக்கு மூவ் பண்ணுக்கும் இப்படி ஒவ்வொரு டைமும் வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போது ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா சர்ன்னு போகும். அதே போல் லெஃப்ட் சைடில் இருந்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சல்லுன்னு மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் வந்து மவுஸை இல்லாமல் அந்த 4 ஆரோ மார்க்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக வந்துடும். அது ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த செல்லிருந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே போக போகிறேன். அதே போல் கீழே நான் செலக்ட் பண்ண போகிறேன்னா இப்படி செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணுறதோ கண்ட்ரோல் சி கொடுத்து இல்லை கட் பண்ணுறதோ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இது வந்து நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து செல்ஸ் அண்ட் டேட்டாஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த ஆரோஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் என்னென்னா கண்ட்ரோல் இந்த ரைட் சைடு ஆரோ கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதே போல் தான்
இப்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் இப்போ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செல்லை செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு செல்லாக தான் மூவ் ஆகும். செலக்ட் பண்ணும்போது அது அப் ஆரோவாக இருக்கலாம், டவுன் ஆரோவாக இருக்கலாம், லெஃப்ட் ரைட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகும். பட் எனக்கு ஒரே டைமில் இப்போ இங்கேருந்து நான் ஷிஃப்ட் இத்தனை இப்போ நான் ஏலேருந்து ஐ வரைக்கும் போகணுன்னா எத்தனை 1 2 3 4 5 6 7 8 டைம் நான் ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 இப்படி. பட் எனக்கு ஒரே சிங்கிள் ஷாட்டில் நான் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு போகணுன்னா நம்ம நார்மலாக கண்ட்ரோல் இந்த ஆரோ யூஸ் பண்ணோம்னா ஒரு எண்டுலேருந்து இன்னொரு ரெண்டுக்கு நேவிகேஷன் ஜம்ப் ஆகும்னு இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்போம். அதே தான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரோவை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு டக்குன்னு மூவ் ஆகும். அட் த சேம் டைம் அந்த செல்லு வந்து காப்பியும் ஆகிரும். சாரி, காப்பி ஆகாது, செலக்ட் ஆகும். சரிங்களா? அதே தான். இப்போது நான் இந்த டாப்லேருந்து கீழே வரணுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும். அதே தான் இப்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஆரோ கொடுத்தா ரைட் சைடு காப்பி ஆகுது, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் ஆரோ கொடுத்தா டவுன் காப்பி ஆகுது. அதே தான் அப்ளைனா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப் ஆரோன்னா அப்பில், லெஃப்ட் சைடுனா லெஃப்ட்டில் கிளிக் ஆகும். இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணலாம். பட் எனக்கு வந்து இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி எப்படி நான் இந்த என்டையர் செல்லே நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரைட் சைடு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சா? அப்படியே வெறும் சிம்பிள். இப்போ நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கீழே வரணும். கீழேனா நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு செல்லாக வரும்னு சொல்லியிருக்கோம். பட் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அப் ஆரோ கொடுத்ததுக்கப்புறம், சாரி ரைட் சைடு ஆரோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கீழே வரணும் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இந்த டவுன் ஆரோ, ஜஸ்ட்டு அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான் சிம்பிள். எல்லா டேட்டாவும் நம்ம காப்பி பண்ணிட்டோம். அதே போல் நீங்கள் மேலேருந்து தான் காப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த செல்லுலேருந்து எனக்கு அப்படியே வந்து நான் மேலே காப்பி பண்ணணும். இப்படி நான் மேலேருந்து கீழே வர்றது பதில் கீழேருந்து நான் காப்பி பண்ணணுன்னா, அதாவது நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டீங்க, எக்ஸல் யூஸ் பண்ண ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா எந்த இடத்துல இருந்து வேணால் நீங்கள் வந்து அந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பழகிடும். பட் கொஞ்ச நாளைக்கு வந்து மேலேருந்து வர்றது மாதிரி தான் ரிப்பீட்டடாக வந்து நம்ம இனிஷியலாக லேர்ன் பண்ணுற டயத்தில் அப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா, இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கீழே இருக்கேன், நான் எப்படி மேலே டக்குன்னு ஒரே இதில் எப்படி நான் வந்து ஃபுல்லாக டேட்டா காப்பி பண்ணுறதுனா நான் வந்து இப்படி மேலே போக மாட்டேன். ஸோ அதே போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுற போகிறீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த டேட்டா ஃபுல்லாக காப்பி பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த ரோவை ஃபுல்லாக காப்பி பண்ணப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் சைடு ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டோமா? ஸோ இந்த ரோ செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே டாப்பில் இருக்கிறத காப்பி பண்ணால் அப்படி சிம்பிள் தான். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? மேலேருந்து கீழே வரணுன்னா ஃபஸ்ட்டு ரோ செலக்ட் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணோம். இப்போ கீழேருந்து மேலே போக போகிறோம், அப்படியே ரிவர்ஸ். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக செலக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆக்ஷன் வேணால் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணுறதோ, இல்லை நான் மொத்தமாக கலர் பண்ண போகிறேன், இல்லை போல்டு பண்ண போகிறேன். ஸோ இந்த என்ன ஆக்ஷன் பண்ணுங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஷாட்டில் பண்ணிங்கன்னா இந்த செலக்ட் பண்ணியிருக்க எல்லா செல்லுக்குமே அந்த ஆக்ஷன் அப்ளிகபிள் ஆகிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இது போல்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா போல்ட் ஆகுது, மறுபடியும் எடுத்துச்சு. இப்போ நான் இது எல்லாத்துக்குமே நான் ரெட் கலரில் மார்க் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா எல்லாத்துக்குமே ரெட் கலர் மார்க் பண்ணிடும். ஸோ நம்ம எந்த செல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோமோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி என்ன ஆக்ஷன் பண்ணாலும் ஓவராலாக செலக்ட் ஆகிருக்க எல்லா செல்லுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சிட்டோம்? எப்படி வந்து சிங்கிள் செல்லை செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஆரோஸ் யூஸ் பண்ணணும். என்டையராக ஒரு ரோ இல்லை ஒரு காலம் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இந்த 4 ஆரோஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸும் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இதே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன், இந்த பேஜ் அப் பேஜ் டவுன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பேஜ் அப் பேஜ் டவுன்னா என்னென்னா அந்த ஸ்க்ரீனோட விசிபிலிட்டியில் குயிக்காக மூவ் ஆகுறது. இப்போ இதுதான் ஒரு ஸ்க்ரீனோட விசிபிலிட்டின்னா என்னென்னா நமக்கு எவ்வளோ வியூ ஆகுது டேட்டாங்கிறதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு குயிக்காக வந்து கீழே மூவ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டுன்னா கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகும். அதே போல் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன் ஆரோன்னா ஒரே தான் எண்டுக்கும் போயிடும். அப்படி போகக்கூடாது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும் டேட்டாவை. கொஞ்சம் கொஞ்சம் செல் அதாவது விசிபிள் ஆகிற ஒரு 10 ரூபா பார்க்கணுன்னா நீங்கள் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். அதே போல் பேஜ் அப்னா மேலே டாப்பில் மூவ் ஆகும். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஜ் டவுன்னா ரைட் சைடு, ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஜ் அப்னா லெஃப்ட் சைடு. இது வந்து மூவ் ஆகுறது. அதே தான் இப்போது செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இங்கே கர்சர் வச்சுட்டு ஷிஃப்ட்டு பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா கீழே கூடி செலக்ட் ஆகிட்டே வரும். அதே போல் இப்போ நம்ம மேலே கூடி செலக்ட் பண்ணணுன்னா, இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன், மிடில் இருக்கேன், மேலே கூடி நான் செலக்ட் பண்ணிட்டே போனால் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஜ் அப் அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா மேலே கூடி செலக்ட் ஆகிட்டே போகும்.
ஓகே, இப்போ நம்ம எப்படி டாப் அண்டு பாட்டம் செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதே போல் எப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடு போகிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 2 ஷார்ட்கட். இப்போ நம்ம ஷிஃப்ட்டு பேஜ் டவுன் கொடுத்தோம், அதே போல் ஆல்ட்டு ஷிஃப்ட்டு பேஜ் டவுன் கொடுத்தோம்னா ரைட் சைடு மூவ் ஆகும், ஆல்ட் ஷிஃப்ட் பேஜ் அப் கொடுத்தோம்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இந்த 2 ஷார்ட்கட்டு. அடிஷ்னலாக ஆல்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு ரைட்டு லெஃப்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து அந்த ஹோம் பட்டனை எப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். எங்கே இருந்தாலும் நம்ம ஹோமுன்னு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த ஒரு ரோவோட ஃபஸ்ட்டு செல்லுக்கு போகும்னு சொல்லியிருக்கோம். அதே போல் எந்த இடத்துல இருந்தாலும் கண்ட்ரோல் ஹோமுன்னு ப்ரெஸ் பண்ணும்போது டாப்பில் போகும்னு நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது நான் இங்கே இருக்கேன், இந்த செல் வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே இருக்கேன், ஹோமுன்னு ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த ரோவோட ஃபஸ்ட்டு செல்லுக்கு போகுது. அதே போல் கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தோன்னா டாப்புக்கு போகுது. ஸோ இந்த 2 யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கும் ஹோம்ங்கிறது எப்போயுமே வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸில் காப்பி பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கணும். ரிவர்ஸ்னால் என்னென்னா கீழேருந்து மேலே இல்லை இங்கேருந்து லெஃப்ட் சைடு இப்படி காப்பி பண்ணுறது தான் யூஸ் ஆகும். இந்த டாப்லேருந்து கீழே இல்லை டாப்லேருந்து இந்த ரைட் சைடுங்கிறதுக்கு அது யூஸ் ஆகாது. ஏன்னா ஹோம்னா என்னென்னா மேலே போக போகிறோம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு போக போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம ரிவர்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம், எனக்கு இந்த 15th ரோ ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோன்னு பார்த்துருப்போம்ல. இதே வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு மேலே பார்த்துருப்போம் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு லெஃப்ட் ஆரோ. இதே தான் நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணியும் அந்த ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் இதுவும் ஒரே ஷார்ட்கட்டு தான், அதாவது ஒரே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம ஒவ்வொரு டயத்தில் ஒவ்வொரு கன்வீனியண்ட்டாக நமக்கு வந்து சடனாக வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எது கன்வீனியன்ட் எது ஃபாஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஷிஃப்ட்டு ஹோம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் ரோவும் காப்பி ஆயிடுச்சு. அதே போல் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பாருங்கள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோம்னா இங்கேருந்து நான் இங்கே இருக்கேன், இங்கேருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே இது ஃபுல்லாக காப்பி ஆகிடும். அதாவது இங்கேருந்து ஃபஸ்ட்டு செல்லு டாப் வரைக்கும். ஏன்னா அந்த கண்ட்ரோல் ஹோமோட ஃபங்க்ஷனே எதான டாப் ரோக்கு தானே போகும். அப்படிங்கும்போது நமக்கு இங்கே இருக்கோன்னா இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு செல்லு வரைக்கும் காப்பி பண்ணால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோம். ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு ஷார்ட்கட்டு லேர்ன் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும் நமக்கு மைண்டு வந்தால் மட்டும்தான் குயிக்காக வந்து நம்ம எந்த ஷார்ட்கட்டை சூஸ் பண்ணுறதுங்கிறது நமக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஒன்ஸ் வந்து எக்ஸல் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் யோசிக்கவே தேவையில்லை. இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோக்கு போகணும் இல்லை ஃபஸ்ட்டு செல்லுக்கு போகணுன்னா குயிக்காக உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு அது ஞாபகம் வரும். இப்போ நான் இங்கே இருக்கும்போது ஓகே நம்ம ஃபஸ்ட்டு செல்லுக்கு போகணுன்னா கண்ட்ரோல் யூஸ்ஃபுல்லாக கண்ட்ரோல் ஹோம் கொடுப்போம், அப்போ ஃபஸ்ட்டு செல்லுக்கு போவோம். அப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணணும், அதாவது செலக்ட் பண்ணணும். அப்படின்னா கண்ட்ரோல் ஹோம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஷிஃப்ட்டு ஆட் பண்ணிப்போம், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஹோம், அவ்வளோதான், அங்கே மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம காப்பி பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன இது சேஞ்சஸ் பண்ணோம்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த 2ஓட ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டு. இப்போ வந்து ஹோம் பட்டனை யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதாவது ஒரு லெஃப்ட் சைடுலேருந்து ரைட் சைடுக்கோ இல்லை கீழே இருந்தோம்லே ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாப்லேருந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ எண்டுங்கிறது அப்படியே ஆப்போசிட். என்னென்னா இங்கே இருக்கோம், எண்டுனா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எண்டு ப்ரெஸ் பண்ணோன்னா கடைசி செல்லு வரைக்கும் காப்பி ஆகும். சரிங்களா? இப்போ இதுதான் லாஸ்ட்டு செல். நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் எண்டு பட்டனுங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்ன்ட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட் டேட்டா எங்கே இருக்குது அதுதான் லாஸ்ட்டு செல்லுன்னு எக்ஸல் கன்சிடர் ஆகிக்கும். ஸோ எங்கே வச்சு நம்ம வந்து இப்போ இங்கே வச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டுன்னு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த இடத்துலேருந்து லாஸ்ட் செல்லு, அதே போல் இங்கேருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டுன்னு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த இடத்துலேருந்து லாஸ்ட் செல் எப்படி காப்பி ஆகும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டு. ஓகே, ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னா எக்ஸ்டெண்ட் செலக்ட் மோட் அப்படின்னு சொல்லுவோம், F8. இப்போது நம்ம ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம்ல, இந்த ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஜஸ்ட்டு
இந்த ஆரோவை மட்டும் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்டென்ஷன் மோடுன்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்டெண்ட் செலெக்ஷன் மோடு. எண்டு மோடுன்னு நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்த்துப்போம். அதே போல் தான் நீங்கள் F8 இங்கே பாருங்கள், இந்த சைடு நோட் பண்ணிக்கங்க. ரெடி ஆக்சசிபிலிட்டின்னு தானே இருக்குது. இப்போது நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. அது என்ன மீனிங்னா, இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு F8 ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இப்படி நம்ம வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணால் என்ன சொல்லியிருக்கோம், ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம்ல. ஷிஃப்ட் இல்லாமல் எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு தான் இருந்தது. F8 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. நார்மலாக அந்த லெஃப்ட் சைடு ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஷிஃப்ட் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இது ஒர்க் ஆகும். இப்போ நான் டவுன் ஆரோ மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தமாக செலக்ட் ஆகுது பாருங்கள். ஏன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் செலெக்ஷனுங்கிறது எனேபிள் ஆகிருக்கு. அப்படின்னா எக்ஸ்டெண்டுனா இந்த ஷிஃப்ட்டுக்கு இல்லாமல் அந்த ஷிஃப்ட்டோட ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷன் வந்து அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் தானே இது ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகும். பட் நான் எக்ஸ்டெண்ட் மோடு போட்டுட்டேன், இப்போ எக்ஸ்டெண்ட் செலெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போது கண்ட்ரோல் ரைட் ஆரோ மட்டும் ப்ரெஸ் பண்ணாலே இது ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். நான் இந்த டேட்டாலே காமிக்கிறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் இங்கேருந்து நான் இந்த எண்டு வரைக்கும் போகணுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இதே இதை நம்ம எக்ஸ்டெண்ட் மோடு ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா கண்ட்ரோல் ரைட் ஆரோ கொடுத்தாலே ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும், ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே ஷார்ட்கட் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணுறது எப்படி, கண்ட்ரோல் ஓவராலாக செலக்ட் பண்ணுறது, இல்லை பர்டிகுலர் செல் மட்டும் செலக்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி என்டையர் ரோ ஆர் என்டையர் காலம் எப்படி செலக்ட் பண்ணுறது, பேஜ் அப் பேஜ் டவுன் யூஸ் பண்ணி எப்படி பார்க்குறது, ஹோம் என் பட்டன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது, இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆஸ் யூஸ்வல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், கிளாரிட்டியும் கிடைக்கும். ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏதாவது உங்களுக்கு டவுட்டு கிளாரிஃபிகேஷன்ஸ்னால் கமெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.